வரைத்து வலம் செய்யும் ஆறு இங்கு ஒன்று உண்டு. இப்ப போன பாட்டுல வழி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. ஆறு அறியேனே அப்படின்னு முடிச்சிருந்தாரு. முடிச்சவரு அடுத்த பாடல்ல எழுதுறாரு. வரைத்து வலம் செய்யும். அப்ப இதுல இன்னொரு விஷயம் யோசிக்கலாம். போன பாடல்ல அரியணேன்னு முடிச்சாரு, இங்க திருப்பி வழி உண்டுன்னு முடிக்கிறாரே அப்படின்னு யோசிச்சா, நம்ம திருமலர் வரலாறுல படிச்சிருப்போம். திருமந்திரத்துல ஒரு ஒரு பாட்டையும் அவர் ஒரு வருஷம் உட்காந்து தியானம் பண்ணி எழுதினாரு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்ப போன பாட்டை எழுதி முடிக்கும் போது ஆஹா அப்படியே ஒரு கற்பனை நம்மளே பண்ணி பார்ப்போமே, இமேஜினேஷன் பண்ணி இந்த இறைவனை எப்படிப்பா நம்ம சுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அந்த பாட்டை எழுதி வச்சுட்டாரு. அப்ப அதுக்கு ஒரு வழி ஒண்ணு இருக்கும்ல, அதை கண்டுபிடிப்போம். ரெண்டாவது உட்காந்து தியானம் பண்ணி பாட்டு எழுதி ரெண்டாவது பாட்டு எழுதுறேன். வழி இருக்கு, நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாடல வழிக எழுதுறேன். என்ன சொல்றாரு? முதல் அடியில சொல்லிட்டாரு, வரைத்து வளம் செய்யும் ஆறு இங்கு ஒன்று உண்டு. இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இங்க இருக்கிறோமோ இந்த இடத்துல வழி இருக்கு. என்ன வழி இருக்கு? இந்த அண்டசராசரம் ஃபுல்லா இருக்கக்கூடிய இறைவனை அப்படியே ஒரு சின்ன ஒரு வருஷனா செஞ்சு நம்ம முன்னாடி வச்சு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வரையறுத்து, நம்ம அறிவினால் எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ சுருக்கி வரையறுத்து வச்சு அவரை வளம் செய்யக்கூடிய, இடமிருந்து வளமாக சுற்றக்கூடிய வழி ஒண்ணு இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன வழி? ரெண்டாவது அடியில சொல்றாரு, நிறைத்து வரும் கங்கை நீர் மலர் ஏந்தி அப்படின்னு சொல்றாரு. நிறைத்து அப்படின்னா எப்போதுமே அசைந்து ஓடி வருது. எது இங்க அது ஓமையா சொல்றாரு. நான் உள்பொருள் ஒன்று இருக்கு, அதையும் சேர்த்து சொல்றேன். முதல்ல மேல வார்த்தை கணக்க பொருள் சொல்லிடுவோம். நிறைத்துனா இப்ப இந்த அசைந்து ஓடி வருகின்ற கங்கை நீர் அப்படின்றது. இப்ப கங்கை இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இப்ப காசில கங்கை நீர் ஓடுது. அது எப்ப பார்த்தாலும் அசைஞ்சு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? எப்பயுமே அது நிக்கவே நிக்காது. அது வாட்டுக்கு அசைஞ்சு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். வெயில் நேரமானாலும் சரி, குளிர் நேரமானாலும் சரி, மழை நேரமானாலும் சரி, தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. தண்ணி அந்த கங்கை நீரை எடுத்துக்கிட்டு மலர் ஏந்தி அப்படின்னு சொல்றாரு. சுத்தமான மலர்களை ஏந்தி கொண்டு. இது பாடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஓமையா சொல்லுகின்ற வார்த்தை. நேரடியா நம்ம பொருள் எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப இறைவனை நம்ம வணங்குறதுக்கு கங்கை தண்ணியும் மலரையும் எடுத்துக்கிட்டு அந்த இறைவனை சுத்தி வந்துடலாம் போல போ அப்படின்னு பொருள் வரும். ஆனால் அதுல உள் பொருள் என்ன வச்சிருக்காருன்னா, கங்கை எப்படி அசையாம அது அசைஞ்சுக்கிட்டே இருக்கோ, சதாசுரங்களும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கோ, அது போலவே நம்முடைய மனமும் அசைந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்ம என்னைக்கு பிறந்தோமோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மனம் அசைந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்ம தூங்கும்போது கூட மனம் அசைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு தூக்கமே கிடையாது. எதையோ ஒன்று சிந்தித்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் நம்ம திரும்பி படுக்கிறோம், கையை தூக்கி போடுறோம், காலை தூக்கி போடுறாங்க. ஏதாவது ஒரு எவ்வளோ டீப் ஸ்லீப் போனாலும் சரி, மனம் அது முழிச்சுக்கிட்டே தான் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மனத்தை தான் அவர் இந்த இடத்துல சொல்றாரு, நிறைத்த அப்படின்னு சொல்லிட்டு அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த மனதில் கங்கை அப்படின்னு சொல்றாரு. கங்கை எப்படி இருக்கும்? உங்களுக்கு அந்த நீர் தூய்மையான நீர் எல்லாருக்கும் தெரியும். அந்த கங்கையை எவ்வளவுதான் அசுத்தப்படுத்தினாலும் சரி, மீண்டும் மீண்டும் அது தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது போலவே இந்த மனதில் என்ன பண்ணுமா, தேவையில்லாத சிந்தனைகள், ஆசனைகள், அகங்காரங்கள், கோபங்கள் உள்ளிருந்து வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணணும், நம்ம திருப்பி திருப்பி இந்த அசைந்து கொண்டு இருக்கக்கூடிய மனதை வைத்து நம்மளுடைய மனதை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆசை வரும், கோபம் வரும், அகங்காரம் வரும், தீய எண்ணங்கள் வரும். ஏதாவது இதெல்லாம் வரும்போது என்ன செய்யணுமா உள்ள? ஆகா, நான் சிவனை வழிபடணும், இறைவன் இங்க சிவன் அறிவு வடிவா இருக்காரு, அருள் வடிவா இருக்காரு, கருணை வடிவா இருக்காரு அப்படின்னு சொல்லிச்சுட்டு என்ன பண்ணுமா, இது தர்மத்திற்கு எதிரானது, இதை செய்தால் என் இறைவனுக்கு பிடிக்காது. இந்த ஒரு மனநிலையில என்ன பண்ணோம், இயன்ற அளவு நம்மளுடைய அந்த தீய குணங்களை நாம் செய்யாமல் பார்த்து கொண்டு நம்ம மனதை தூய்மைப்படுத்த முயற்சிக்க வேண்டும். கங்கை எப்படி தன்னைத்தானே படுத்திக்குதோ, அது போலவே நம்ம மனசை நம்மளே தூய்மைப்படுத்திக்கணும். அதான் இந்த இடத்துல சொல்றாரு, நிறைத்து வரும் கங்கை, கங்கை நீர். அப்போ மனசு சுத்தமாயிடுது முதல்ல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாரு, மலர் ஏந்தி அப்படின்றாரு. மலர் என்பது எதை குறிக்கும்? மென்மையை குறிக்கும், வாசனையை குறிக்கும். அப்ப என்ன பண்ணோம், முதல்ல நம்ம மனசு ஃபுல்லா தூய்மை அடைஞ்சிடுச்சு. இது ஒரு நாள் பயிற்சி இல்லை, படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியுது. ஆனா இது பல வருட பயிற்சி. கோபம் இல்லாம எந்த மனுஷனால இருக்கு? வெறுப்பு, கோபம், வெறுப்பு இல்லாம இருக்கிறது எவ்வளவு பெரிய கடினம். பல வருஷ பயிற்சி. ஆனா செய்தோம் என்றால் நிச்சயமாக இதை செய்ய முடியும். இதை பயிற்சி முறையா நிச்சயமா செய்ய முடியும் உறுதியாக. அப்ப மலர் என்பது இங்கு வாசனையை, மென்மையை குறிக்கும். மென்மை என்பது எதை குறிக்கும்? இங்க ஒரு அன்பு வெளிப்படுதலை குறிக்கும். வாசனை இங்க ஒரு கருணையை குறிக்கும்.
அப்ப நம்ம மனம் இங்க வெறுப்பு வெறுப்பு அற்ற நிலையில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமே இங்கு ஒரு அன்பை வெளிப்படுத்துவதாகவும் கருணையை வெளிப்படுத்துவதாகவும் இங்கு இருக்க வேண்டும். அதான் மலர் ஏந்தி அப்படிங்கிறார். ஏந்தினா என்ன? கையில வந்து நம்ம பூக்களை ஏந்தி வச்சுக்கிட்டு அப்படியே நிப்போம்ல. இப்ப யாராவது ஒரு கெஸ்ட் வராங்கன்னா கையில பூ ஏந்தி வச்சு எப்படா வராங்க வருவாங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம். இல்ல கோயிலுக்கே நம்ம பூ எடுத்து சாமிக்கு போட்டு போனா கூட ஐயர் வரும்போதுதான் கையில பூ கொடுப்போம். அது வரைக்கும் கையில தான் ஏந்தி வச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி கையில நம்ம ஏந்தி வச்சுக்கிட்டே இருக்கணுமா? எதை ஏந்தி வச்சுக்கிட்டே இருக்கணுமா? விருப்பறுப்பற்ற மனநிலையில இருந்து இங்க அன்பை கொடுப்பதற்கும் கருணையை கொடுப்பதற்கும் நம்ம கையில ஏந்தி வச்சுக்கிட்டே இருக்கணுமா அடுத்த உயிர்களுக்கு. இப்படி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? உரைத்த அவன் நாமம் உணரவல்லாருக்கு அப்படின்றது. அவர் நாமம் இங்க என்னவாக இருக்கின்றது? சிவலிங்கமாக இருக்கிறது. ஓம் நமச்சிவாயான்னு கூட வச்சுக்கலாம். அப்ப உள்ளிருந்து நமக்கு வருகின்ற அந்த விருப்பறுப்பற்ற நிலையில அன்பு கருணை உள்ளன்னு வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வாயில இருந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம். எந்த வார்த்தையா இருந்தாலும் அந்த இறைவன் நாமம் தான். இங்க இறைவன் நாமம் இல்லாமல் ஒரு பொருளும் அல்ல. நீங்க எந்த மந்திரம் வேணா சொல்லலாம். நமச்சிவாயன்னு சொல்லலாம், விநாயகர்னு சொல்லலாம், முருகர்னு சொல்லலாம், ஐயப்பன் சொல்லலாம், அம்பாள் சொல்லலாம், பெருமாள்னு சொல்லலாம், யார வேணா சொல்லலாம். இங்க இந்த சைவம் வைணவம் அதெல்லாம் மனுஷங்க பிரிச்சுக்கிட்டது. இறைவனுக்கு எதுவுமே கிடையாது இங்க. எல்லாமே இறைவன் தான் நீங்க. ஸோ அப்போ வாயில எந்த மாதிரியான அவருடைய நாமம் வருகின்றதோ அவர்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் அவர்களுடைய நாமத்தை உரைத்த அவன் நாமம் உணரவல்லாருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த நிலையில் நாம் எந்த மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தை உணர்கின்றோமோ, உணரும் வல்லாருக்குன்னா வல்லமை பெற்றவர்களுக்கு அப்படின்னு பொருள். அந்த வார்த்தையுடைய பொருளை உணர்ந்தவர்களுக்கு புரைத்து எங்கும் போகான் புரிசடையோனி அப்படின்னு சொல்றாரு. புரை அப்படின்னா பொய் அப்படின்னு பொருள். ஸோ புரைத்து எங்கும் போகான்னா பொய்யாக எங்கும் போக மாட்டான். யாரு? புரிசடையோனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு? இறைவன் சத்தியமாக உடன் இரு. பொய்யா போக மாட்டான்னா என்ன அர்த்தம்? அப்ப உண்மையா இருப்பான்னு அர்த்தம். இப்ப நம்மளாம் மாயையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால பொய்யா தெரியுறாரு. எல்லா பொருளும் பொய்யா தெரியுது. இறைவன் தான். ஆனா பொய்யா தெரியுறாரு இப்ப நமக்கு. ஆனா இப்போ புரைத்து எங்கும் போகான்னா அப்போ இதெல்லாம் பொய்யா தெரியாது, உண்மையா தெரிய ஆரம்பிக்கும். இப்ப 5 பூதங்களாக தெரிகின்ற அத்தனை பொருட்களும் இங்கு அந்த சிவமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்ப போன பாடல ஆரம்பிச்சாரு. இந்த 5 பூதங்களும் சிவன் தான் அப்படின்னு சொன்னவரு, இப்போ இந்த 5 பூதமும் நமக்கு பொய்யா தெரியுது. நீரா தெரியுது, நெருப்பு நெருப்பா தெரியுது. ஆனால் இப்ப பொய்யா போக மாட்டான்னா உண்மையா தெரிய ஆரம்பிக்கும் பொழுது நீர் சிவமாக தெரியும், மண் சிவமாக தெரியும், காற்று சிவமாக தெரியும், நெருப்பு சிவமாக தெரியும், ஆகாசம் சிவமாக தெரியும். அப்ப என்ன சொல்றாரு? எங்கும் போவோம் புரிசடையோனே அப்படின்னு சொல்றாரு. நம்ம புரிசடைக்கு பல முறை விளக்கம் சொல்லியிருக்கோம். இறைவனது அருள் எப்படி ஒரு சடைனா தலைமுடி தெரியும். தலையிலிருந்து முடிகள் எண்ண முடியாத அளவிற்கு மேலிருந்து கீழே வரைக்கும் இருக்கும். சூரியன்ல இருந்து வர்ற கதிர் மாதிரி இறைவனுடைய சடாமுடி என்ன செய்தான்? அருளை மேல இருந்து அப்படியே கீழே வாரி கொட்டிக்கிட்டே இருக்கான். அப்ப யார் இந்த நிலையை பெற்றார்களோ அவர்களுக்கு அந்த இறைவனது அருள் வந்து முழுமையாக அப்படியே கொட்டுதாங்க. அதான் புரிசடையோனி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரிசடை என்று சொல்லப்படுவது சடானா வழக்கமா இருக்க ஒரே ஒரு முடி தனித்தனியா. புரிசடைன்றது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. இந்த பெண்கள் வந்து வழக்கமா ஒரு முடியை வந்து 3ஆ பிரிச்சு ஒரு தலை பின்னுவாங்க. இப்போ ஒரு 3ஆ பிரிச்சு ஒரு சடை பின்னிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி இன்னொரு 3ஆ பிரிச்சு ஒரு சடை, அதே மாதிரி 3ஆ பிரிச்சு இன்னொரு சடை. அப்போ 3த்தையும் சேர்த்து திருப்பி ஒன்னா கோர்த்தா எப்படி இருக்கும்? ஸோ அது போல சின்ன சின்னதா கோர்த்து வச்சிருக்கிறதா இந்த இடத்துல புரிசடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இறைவனது இங்க அருள் புரிசடைனா ஒரு புரிசடை இங்க வந்து கருணையா இருக்கும், இன்னொரு 3 சேர்த்த ஒரு சடையை அன்பா இருக்கும், இன்னொன்று அருளா இருக்கும், இன்னொன்று கருணையா இருக்கும். இறைவன் என்னென்ன வடிவங்களை எல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அந்தந்த வடிவத்துல மொத்தமாக அவருடைய அருளையும் கருணையும் நமக்கு இங்க கொடுக்கிறாராம். அதான் புரிசடையோனன்றது உவமையா அங்க குறிப்பிட்டிருக்கு. ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் இறைவன் அளவில்லாத இறைவனை இந்த உலகம் முழுமையாகவே மனித அறிவினால் உணர முடியாத அந்த இறைவனை ஒரு சிறிய ஒரு எல்லைக்குள் வரையறுத்து அவரை வழிபாடு செய்கின்ற வழிமுறை இங்கு உண்டு. என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்முடைய அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய மனதை விருப்பு வெறுப்பு அற்ற நிலைக்கு நாம் இங்கு கொண்டு சென்று நம் மனதிலிருந்து அன்பையும் கருணையும் வெளிப்படுத்தி நாம் உச்சரிக்கின்ற மந்திரத்தை உணர்ந்து அந்த உணரும் தன்மையை எப்பொழுது பெறுகின்றோமோ அப்பொழுது அந்த இறைவனை ஒரு குறிப்பிட்ட எல்லையில வரையறுத்து வச்சு அவரை நாம் வலம் வந்து வணங்கலாம். அப்படி நாம் வணங்கும் பொழுது அந்த இறைவன் இங்கு
பொய்யாக போக மாட்டான். அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய பொய்யாக தெரியக்கூடிய அத்தனை பொருட்களும் உண்மையாக தெரிய ஆரம்பிக்கும். இப்ப சென்ற பாடல் ஐயா கேள்வி கேட்டாங்க இல்லையா? ஞானிகளுக்கு என்ன மாரி இருப்பாங்கன்னும் போது சொல்லியிருந்தோம். ஸோ ஞானிகள்லாம் 5 பூதத்தையும் உணருவாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல. இந்த நிலை பெற்ற ஞானிகள் அப்ப இந்த 5 பூதங்களையுமே இறைவனை உணர ஆரம்பித்து விடுவார்கள். ஸோ இந்த நிலையில் இறைவன் அவர்களுக்கு தன்னுடைய அருளை முழுமையாக அவர்களுக்கு வாரி கொடுக்கின்றார். தன்னுடைய சடாமுடி மூலமாக வாரி கொடுக்கின்றார். அதுதான் அந்த பாடலுடைய கருத்து. கொஞ்சம் ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்ட பாடல். ஆனால் எளிமையான பாடல் தான். ரொம்ப நேரடியாக பார்க்கும்போது கொஞ்சம் எளிமையாக புரியும். உள்ள டீப்பான பொருள் இருக்கு.